சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த அறிவு கெட்ட போஸ் கையும் கலமா சிக்கி ராஜாங்கத்துக்கிட்ட 4 வெளுவாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வெளியில சிசிடிவி கேமராவை எப்பயும் சேது வச்சுட்டாரு. வெளியில சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்ற கொஞ்சம் கூட அறிவே இல்லாம எப்படியாவது தமிழ்ச்செல்வியை வெடிவெடிச்சு தமிழ்ச்செல்வியை சாகடிக்கணும் அப்படின்னு நினைச்சு போஸ் பார்த்தா தானா வந்து நல்லா சிக்கிக்கிறான். வெளியில சிசிடிவி கேமரா இருக்கிறத கவனிக்காத போஸ் தமிழ்ச்செல்வி வெடிக்க போற வெடியில பார்த்தா கம்மி மத்தாப்பை கொளுத்தி கம்மி மத்தாப்பை அந்த வெடிக்குள்ளையும் போட்டான். தமிழ்ச்செல்வி இதை கவனிக்கல, வெளியில இருக்கிற யாருமே இதை கவனிக்கல. ஆனா சிசிடிவில எல்லாமே ரெக்கார்ட் ஆகியிருக்கு. போஸ் பார்த்தா கம்மி மத்தாப்பை கொளுத்தி வெடி பாக்ஸுக்குள்ள போட்டுட்டு இங்க போஸ் பார்த்தா போய் ஒளிஞ்சுக்கிறான். போஸ் ஈஸ்வரி சித்ரான்னு சொல்லி 3 ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த வெடியைத்தான் பார்த்தா தமிழ்ச்செல்வி எடுத்து வந்து வெடிக்க போறாங்க. இங்க உள்ள ஏற்கனவே தீ பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை கவனிக்காத தமிழ்ச்செல்வி மேற்கொண்டு பார்த்தா தீய பொருதி வைக்க போறாங்க. தமிழ்ச்செல்வி வைக்க போகையில அந்த வெடி மொத்தமா பார்த்தா எல்லாம் வெடிச்சிருது. தமிழ்ச்செல்வி மேல அந்த வெடி வெடிச்சு கங்கெல்லாம் தெரிச்சு தமிழ்ச்செல்வி மேல விழுகவும் தமிழ்ச்செல்வி பயத்துல பார்த்தா அதிர்ச்சியில மயங்கவே செஞ்சுறாங்க. இங்க ஒரு பக்கம் பார்த்தா வெடியெல்லாம் வெடிச்சு செதறி எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த சேது பார்த்தா வேகமா கம்பளியெல்லாம் எடுத்துட்டு வந்து அதெல்லாம் அணைச்சு தமிழ்ச்செல்வியை பார்த்தா காப்பாத்துறாரு. தமிழ்ச்செல்வியை எவ்வளவோ தட்டி பாக்குறாங்க. தமிழ்ச்செல்வி மயக்கத்திலே இருக்காங்க. தண்ணியெல்லாம் தெளிச்சு பாக்குறாங்க. தமிழ்ச்செல்வி எந்திரிச்ச பாடாவே இல்லை. எல்லாரும் பார்த்தா பதறிக்கிட்டு இருக்காங்க. போஸ் ஈஸ்வரி சித்ரா 3 பார்த்தா நல்ல சந்தோஷத்துல குதூகலம் பண்ணிக்கிட்டு இருக்கு. மா எனக்கு தெரிஞ்சு அவ போய் சேர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் போஸ் சொல்ல, இன்னொரு பக்கம் சித்ரா பார்த்தா மா அவ இப்படி கிடக்கானா, ஒருவேளை வயிற்றுல இருக்க குழந்தை கலைஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சித்ரா சொல்ல, இப்படி ஆளுக்கு பார்த்தா மாத்தி மாத்தி ஒவ்வொன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் சிசிடிவி கேமரால ரெக்கார்டாகி ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த அறிவில்லாத போஸ் சிசிடிவி கேமரா இருக்குன்றதை மறந்து எல்லா வேலையும் பண்ணி முடிச்சு 3 கூட்டு களவாணிகளும் பார்த்தா எப்படியா தமிழ்ச்செல்வியை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருந்துகிட்டு இருக்கு. இங்க பார்த்தா ராஜாங்கம் பார்த்துட்டு ஐயா சேது தமிழ்ச்செல்வி தூக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், இங்க ராஜாங்கம் சொன்னதுனால சேதுவும் பார்த்தா தமிழை தூக்கிட்டு கார்ல வச்சுட்டு குடும்பத்தோட எல்லாரும் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்கே போய் தமிழ்ச்செல்வியை பார்த்தா டாக்டர் செக் பண்றாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரே பதட்டத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தாக்கு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. தமிழ்ச்செல்வி வேற ரெட்ட பிள்ளையை வயிற்றுல சம்மந்துக்கிட்டு இருக்காளே, என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அப்பத்தா பயந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க டாக்டரும் பார்த்தா உள்ள தமிழ்ச்செல்வியை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சேது கருப்பு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு, ஏமாமா நீ தானே கூட நின்றுக்கிட்டு இருந்த, அவ கூட நிக்கையில பார்த்து வெடி எதுவும் எடுத்து கொடுக்க மாட்டியா, அவ நம்மள மாதிரி சும்மா இருந்தவாது பரவாயில்ல, அவ வயிற்று பிள்ளை காரியவேல இருக்காளே மாமா அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா புலம்பவும், மாப்பிள்ள அது எப்படின்னு தெரியலையே மாப்பிள்ள, நாங்க ஒவ்வொரு வெடியா தானே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம், தமிழ் அந்த வெடியை பத்த வைக்க கூட இல்லை மாப்பிள்ள, பத்த வைக்கிறதுக்கு முன்னாடியே வெடிச்சிருச்சு மாப்பிள்ள, அதுதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், என்னமா சொல்ற தமிழ்ச்செல்வி அந்த வெடியை பத்த வைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், அட ஆமா மாப்பிள்ள அவ அந்த வெடியை பத்த வைக்கவே இல்லை, தமிழ் பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி அது டம்முன்னு வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவோ சேதுக்கு பார்த்தா சந்தேகமா இருக்கு. என்ன மாமா சொல்ற, வெடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வெடி வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு சந்தேகமா இருது. சரி மாமா நீ இங்கேருந்து எதான் பார்த்துக்க, நான் வீட்டுக்கு ஒரு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு சந்தேகமானதுனால வெளியில சிசிடிவி கேமரா இருக்கு, அதுல எப்படி எல்லாம் பதிவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பார்த்தா சேது போறாரு. இங்க பார்த்தா வீட்டுக்கு சேது வந்ததுமே ஈஸ்வரி போஸ் சித்ரா எல்லாம் அப்படியே பதறிக்கிட்டு வந்துட்டு, என்ன சேது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இந்த வந்துடுறேன் சின்னமா அப்படின்னு சொல்லி வேகமா பார்த்தா சேது அவருடைய ரூமுக்கு மாடிக்கு ஓடுறாரு. அங்கே போய் எடுத்து பார்க்குறாரு. சிஸ்டம்ல எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் ரெக்கார்ட் ஆனதில் செக் பண்ணி பார்க்குறாரு. அதில் பார்த்தா சிசிடிவி கேமராவில் போஸ் நல்லா கையும் களமா சிக்கிக்கிறான். போஸ் அந்த வெடியை கொளுத்தி அந்த வெடி பாக்ஸுக்குள்ளே போட்டது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை பார்த்ததும் சேதுக்கு பார்த்தா பயங்கரமாக கோவம் வருது. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு ரொம்ப கோவம் வருது. விறுவிறுன்னு பார்த்தா சேது கீழே இறங்கி வராரு. என்ன சேது நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்லாம போயிட்ட, தமிழ்ச்செல்விக்கு என்ன பாச்சு, வயிற்றுல இருக்க குழந்தைக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், போஸ் பக்கத்தில் நிற்கிறத பார்த்துட்டு ஓங்கி ஒரு அறை வராரு சேது போஸ் கன்னத்துல. எதுக்கு சேது இப்ப போஸ் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கி பதட்டத்தோட பார்த்தா ஈஸ்வரி கேட்கவும், ஏன்டா அப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், என்ன சேது எதுக்கு இப்ப போச போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க, அவ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், வெடியை கொளுத்தி போட்டது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்கவும் எல்லாத்துக்கும் பார்த்தா வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருது. ஐயோ இவனுக்கு இப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சித்ரா ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைக்கவும், என்ன சேது சொல்ற, போஸ் இப்படி பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், டேய் நீ தானே போட்ட, உண்மையை சொல்றியா இல்ல அப்பா கிட்ட போவா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இல்ல அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போஸ் திரு முழிக்கவும், நீ என்ன பண்ண ஏது பண்ணன்னு சொல்லி எல்லாமே சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு, சிசிடிவி கேமரா அந்த வீட்டுல மாட்டி ரொம்ப நாள் ஆச்சு, நீ இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடியே சிசிடிவி கேமரா மாட்டியாச்சு,
நீ வெளியில என்ன திருட்டு வேலை பண்ண எல்லாமே சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. கருப்பு மாமா தான் சொன்னாரு, தமிழ்ச்செல்வி அந்த வெடியை பத்த வைக்கவே இல்லையா, பத்த வைக்கிற முன்னாடியே வெடிச்சிருக்குன்னா அது எப்படி வெடிக்கும்? அப்ப ஏதோ இடையில வேலை நடந்திருக்கு தானே. நீ தானே ஏற்கனவே கம்பி மத்தப்ப கொளுத்தி அந்த வெடி பாக்ஸுக்குள்ள போட்டிருக்க, ஏன்டா அப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போஸை போட்டு பார்த்தா சேது வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காரு.